இந்த காஞ்சு போன கட்டையை எடுத்து நீ என்ன செய்யற, பேசாம போய் ஒரு ஆத்தங்கர பக்கத்துல உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி கொண்டு தண்ணி ஊத்திட்டே இரு காஞ்சு போன கட்டையில. எப்ப இந்த கட்டை தளிர்கிறதோ தலைக்குதோ அப்ப உனக்கு நாணம் பிறந்தது அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இவனும் கொண்டு வர்றான் வைராக்கியமா ஆத்தங்கரையில உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து தண்ணியை ஊத்தி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 1000 ஆண்டுகள் ஆகிருச்சு. இருந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லவே. மந்திரத்தை சொல்ல சொல்ல 1000 ஆண்டு கழித்து காஞ்சு போன கட்டை அப்படியே கொழு கொழுன்னு தலைய ஆரம்பிச்சிருச்சு. தலைந்த உடனே ஆகா நம்மளுக்கு ஞானம் பிறந்து விட்டதோ அப்படின்னு நினைச்சவன் மனசுல தானே நினைச்சேன். அந்த நேரத்துல ஒரு முனிவர் அங்க வர்றாரு. அந்நேரம் ஏற்கனவே ஏதோ ஒரு மந்திரத்தை ஒருத்தண்ட சொன்னமே, அவன் மந்திரம் சொன்னது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. அவன் அப்படியே தவ நிலையில இருந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டே இருக்கிறான். கண்ணை விழிக்கவே இல்லை. அவர் முனிவர் வந்து நிற்கிறாரு, அதை கூட பார்க்கல. அவ கண்ணை இவன் விழிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தன் கமண்டலத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்து அவன் முகத்துல அப்படியே தெளிச்சாரா. தெளிச்ச மாத்திரத்துலங்க தெரிச்ச ஒரே நாளிகையில 2 புருவங்களுக்கும் நடுவாலே தும்பிக்கை பிறந்தது. ஏன் 2 புருவங்கத்தினால மற்றதெல்லாம் உழைக்கலாம்ல. ஒரு இந்த இப்படி கலைக்கோட்டு முனிவராகப்பட்டவன் பிறக்கும் போது கொம்போட பிறந்தாள் அல்லவா, அப்படி பிறந்திருக்கலாம். 2 புருவங்களுக்கு நடுவால தும்பிக்கை எதற்கு பிறக்கணும் அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் என்ன மந்திரம்னா அந்த விக்னேஸ்வருடைய மந்திரம், விநாயகனுடைய மந்திரம். அனுதினம் அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டு இரு அப்படின்னு சொல்லி அந்த கணேசனுடைய மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணிட்டு போனாரா. அந்த மந்திரத்தை ஒரு வருடமில்ல 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் சொன்ன காரணத்தினால ஞானம் பிறந்து 2 புருவங்களுக்கும் நடுவாலே தும்பிக்கை பிறந்தது. அந்த தும்பிக்கை பிறந்தது யாருக்கு அப்படின்னா விம்பிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபோக்கு திருடனாக இருந்தவன் மந்திரத்தை சொல்லி திருந்தினதுனால 2 புருவங்களுக்கு நடுவாளை தும்பிக்கை பிறந்தனா புருசுண்டி முனிவனாக திகழ்ந்தான். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண முனிவருடைய பெயர் என்னன்னா முக்கள முனிவனாகப்பட்டவர் தான். அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்ப மனிதனுக்கு வந்து தும்பிக்கை பிறந்ததுன்னா எப்படி, மந்திரத்தை இடைவிடாமல் விக்னேஸ்வரனுடைய மந்திரத்தை இணைவிடாமல் சொன்னதுனாலதான் 2 புருவங்களுக்கு நடுவாளை தும்பிக்கை பிறந்தது. வழிபோக்கு திருடனாக இருந்தவனை திருத்தி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம் விக்னேஸ்வருடைய மந்திரத்தை சொன்னதுனாலதான். கேள்வி கேட்பதில் 2 விதம் இருக்கு. ஒண்ணு, நமக்கு தெரிஞ்ச விவரம் எதிராளிக்கு தெரிந்திருக்கிறதா, அது நல்ல விஷயம் தான். நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம், அதே விஷயத்தை எதிராளி படிச்சு பேசலாம், பரவாயில்லப்பா, கல்வி அறிவு இருக்குப்பா, அப்படி தெரிந்து கொள். இன்னொரு விதம் இருக்கு. ஒண்ணு, நம்ம கேட்கிற கேள்விக்கு எதிரி பதில் சொல்லவே கூடாதா, அப்படி கேட்கலாம். தசரனுடைய 60,008 மனைவி பேரை சொல்லு அப்படி கேள்வி கேட்டோம்னா எவன் உட்காந்து 60,008 மனைவி பேரை சொல்லி முடியாதுல. அப்ப எதிரி அடிப்பா. ஒருவேளை கேள்விக்கு பதில் தெரியலையா, சாமி நான் படிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தவன சொல்றேன் அப்படின்னா அது அறிவாளி கழகு. கேட்ட கேள்விக்கு நீயா ஒரு பதிலை உருவாக்கி அதுல 4 பேரை சொருகி இதுதான் பதில் சொல்லி நீ இவ்வளவு சவடாலா நிக்கிறேன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு வாய் கொழுப்பு இருக்கணும், உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும், இல்ல உனக்கெல்லாம் எவ்வளவு கிருத்துவம் இருக்கணும், அப்படிலாம் உன்னை திட்டலாம்னு காத்து கொண்டிருந்தேன். ஒருவேளை நீ தவறான பதிலை கூறி இருந்தால், ஆனா அதற்கு வாய்ப்பில்லாத வகையிலே அற்புதமாக புருஷன் கதையை சொன்ன பாத்தியா, உன்னை நான் மனதார பாராட்டுகின்ற அழகிற்கு ஏற்றபடி நல்ல ஒரு மாப்பிள்ளை, சிறப்பான மாப்பிள்ளை, கண்ணன் கடமன் கார்த்திகேயன் அழகன் குமரன். பயமா யாருக்கு? உன்னை பார்த்தா உங்களுக்கு தான். உன்னை எல்லாம் பார்த்து நான் பயந்தனா இந்த கட்டையை இதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு ஆள பாருங்க. இசை நாடகம். ஆமா, வார்த்தை நீ வர்ற பயமானு கேக்குற. உன்னைய பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? கதையும் இருமா. முதல் வார்த்தை முதல்ல கொடுத்துட்டீங்க. வார்த்தை என்ன வார்த்தை கொடுத்தேன்? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஏமா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் 1000 கேள்வி கேட்டேன். நீங்க தான வேணாம் சொன்னா? நீங்க தான சொன்னீங்க. அப்ப நான் உன்னை நான் கேள்வி கேட்க வேணாம் சொல்லலையா? வாங்கி பேசு. உன்னை நான் கேள்வி கேட்க வேணாம், எப்படி கேள்வி அப்படின்னா பரவாயில்ல. ஏன் பாடல் பாடுனா கதை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தமா? இயல் இசை நாடகம். மாப்பிள்ளை பேர் சொல்றேன், நீ கேள்வி கேளு, நீ பதில் பிடிக்கிற ஒரு பாட்டு பாடு, நான் கேட்கிறேன். அதுதான் சரியா? நான் கேட்கிறேன். உங்ககிட்ட மாப்பிள்ளை பேர் கேட்டனா மாப்பிள்ளை பார்த்துட்டு வர சொல்லணும். இது வந்து அநாகரிகமான பேச்சு. அநாகரிகமான தப்பு. உயிரை பிடிக்கிறார்ல, உயிரை பிடிக்கிறார்ல யாரு? யாரு? யமதர்மன் உயிரை பிடிக்கிறார்ல. அந்த வேலையை யமனுக்கு கொடுத்தது யாரு? அவனுக்கு வந்து கொடுத்தது யாருன்னா வந்து கணக்கு பிரகாரம் வந்து சித்திரகுப்தன் இப்படி வந்து உயிரை பிடிக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அதற்கு முன்னாடி சிவனாகப்பட்டவர் நானே கொடுத்தாரு. இந்த உயிரை பிடிக்க நீ வச்சுக்க, கணக்குல நீ வச்சுக்க. உயிரை பிடிக்கக்கூடிய வேலையை கொடுத்தது சிவன்.
யமன். ஆனா சிவன் நினைச்சா யமலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. முடியாதுல. ஆனா அங்க யாரு நேரா போக முடியும்? யாரு? நான் தான் போவேன். என்ன யாரும் கேட்க முடியாது. இவளையே மகாலட்சுமி அந்தபுரத்துக்கு மகாலட்சுமி போக முடியுமா? முடியாது. முடியாது. யாரு போவா? நீங்க போலாம். நான் போவேன். என்ன யாரும் கேட்க முடியாது. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது முருகன் உங்களுக்கு யாரு மாப்பிள்ளை பார்த்து வர சொன்னா? யார்கிட்ட வேணா எங்க வேணா போய் எப்படி வேணா பேசுவேன். அதான் என்னுடைய தன்மை. உனக்கு உன் வாயில என்ன வார்த்தை வரும்? பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளவுதான். சுவாமி சொல்றது யாரு பார்த்து வர சொன்னா? சுவாமி இது பேச்சு கிடையாது. அதெல்லாம் தேவலோகத்து பிரச்சனை. நீங்க அங்க போவீங்க இங்க போவீங்க யமதர்மனுக்கிட்ட போவீங்க. நீங்க மகாலட்சுமி அந்த படத்துக்கு போங்க. ஏன் சாவித்திரி என்ன அந்த வைகுந்தத்துக்கு போங்க. அது தேவையில்லை. அங்க உபதேசம் பண்ண போயிரும். இந்த இடத்துல நல்ல கத்திர மட்டும் என்ன உனக்கு தொண்டை ஆண்ட எல்லாம் கொடுத்திருக்கான் போல. உங்களுக்கு நல்ல தேவலோகத்துல சொல்லாத. சாவித்திரி இருக்கால அவ தேவலோகத்துல வந்தாளா? உங்கள்ட்ட போய் வேண்டுனாங்கல்ல. தேவலோகத்துல இல்ல 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 நான் அனந்தன் போய் கொடுத்தேன். போய் இந்த மாதிரி வரங்கட்டா இந்த மாதிரி யமனோட போய் பாருமானு அவ கேட்கலையே. அனுசியாண்ட பெண்மணி இருந்தா அவ இரும்பு கடலை வறுத்து கொடுக்க சொன்னது. அவ சொன்னாலா ஐயா எனக்கு இரும்பு வறுத்து கொடுங்க. இல்ல இல்ல நான் தான் சொன்னேன். தேவலோகமோ பூலோகமோ எல்லா இடத்தையும் என்னுடைய வேலையை நான் சரியா பண்ணிட்டாவேன். இப்போ உன் பிரச்சனை மாப்பிள்ளை பேர் சொல்லக்கூடாது. அப்போ உன் பிரச்சனை என்ன? இருங்க இருங்க. தேவலோகத்துல இல்ல அப்படின்னா அனுசியா தேவி கிட்ட போய் முதல்ல கடலையை வந்து வறுக்க சொல்லி கொடுத்தது யாரு? கற்பினுடைய தன்மையை உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி முப்பெரும் தேவியர் சொன்னதுனால தானே வந்தீங்க. என்ன வருவீங்களா? எப்படி எப்படி கற்பினுடைய தன்மை உலகத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தன்மை. தேவிகள் போய் அனுசியாட்ட வறுத்து கொடுக்க சொன்னாங்களா? இல்ல நீங்க தான் கொடுத்தீங்க. தெரியப்படுத்தணும் அப்படின்னு வறுத்து கொடுக்க சொன்னேன். இருமை இருக்கிறது முடியல. அவர்களால் முடியாத ஒன்றை நான் பூலோகத்துல என்ன செஞ்சு காட்ட வைக்கிறேன். நானாத்தே வந்தேன். முப்பெரும் தேவிகள் அனுப்பலையே. உங்க அண்ணிய வந்து தெரியப்படுத்தணும்னு வந்திருக்கேன். ஒரே குடும்பம் இல்ல அதை வெளிப்படுத்தணும்னு. சரி அந்த பிரச்சனை விட்டு அப்புறம் பாட்டு நிப்பாட்டியோ நான் அப்புறம் மாடிக்கிறேன். இப்போ உன் பிரச்சனை என்னப்பா? என்ன பிரச்சனை அப்படின்னா என்னைட்ட கேள்வி கேட்டீங்கல்ல. நான் சின்ன புள்ள வேணான்னு எங்கம்மா சொன்னேன். ஒரு பாட்டு நீ பதில சொல்லிட்டியாமா? பதில சொல்லிட்டு இப்ப கேளுமா கேள்வி அப்படின்னு ஆணித்தரமா உண்மையில நீங்க நல்ல நாரத அறிஞ்சவர் நினைச்சிருப்பேன். அதுக்காக நீ ஒரு விஷயம் சொன்ன பாத்தியா பயமானு. நீ அப்படிலாம் ஒரு விஷயம் நான் உன்னை பார்த்து பயப்படுறமா நீ கனவு நினைச்சுக்கவே பட்டுன்னு முழிச்சுக்க. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கை நடக்க போறதே கிடையாது. அப்படியா? என்ன கேப்ப? அப்படி எல்லாம் நினைப்போட நீங்க தெரியாதீங்க. யாருக்கும் அடுசருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது சரி. அப்புறம் சறுக்க வைக்க ஆள் வேணுமா? சறுக்க வைக்க ஆள் இங்க இருக்குல. பார்க்கலாம். நீங்க நான் கற்ற கல்விக்கு மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எவனும் உடைக்க முடியாது. யாரும் உடைக்க முடியாது. அப்படி இருக்குல. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. யாருக்கு பழம் தும்பிக்கல எனக்கு பழம் நம்பிக்கை இல்ல. அதே நம்பிக்கை தான் எல்லாருக்கும். அப்படியா? என்ன என்ன பாக்குறது அத பாக்குறது தானே வந்திருக்கீங்க. எனக்கு என்ன பயம் கேக்குறேன். ஏல என்ன கேப்ப? ரொம்ப வந்து நம்ம ரொம்ப பேசுறீங்க. வாயிலே பேசுறீங்க. சவுடால சட்டை எகத்தால எக. சரி என்ன கேப்ப? என்ன கேக்குறேன்னா புராணங்கள் எத்தனை? புராணங்கள் எத்தனைன்னு கேட்டேன். மத்ததெல்லாம் காய் வாதறிக்கும் போது புராணங்கள் எத்தனை? ஏன் சத்தமாடா என்ன? அப்படிதான் கேட்பேன். புராணம் மொத்தம் 18 யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? கிரேதா திரேதா துவாபர யுகம் கலியுகம். கலியுகத்துல என்ன நடந்தது? கந்த புராணம். திரேதா யுகத்துல என்ன நடந்தது? திரேதாவா கிரேதாவா? தீனா. ஏன்னா ஒரு எழுத்துல பேர் மாறிடுது இல்லையா? திரேதா யுகத்துல நடந்தது ராமாயண கதை. கிரேதா யுகத்துல நடந்தது ஹரிச்சந்திரனுடைய கதை. மகாபாரத கதை. இரண்டாவது யுகமான ராமாயணத்துல யாரு வந்து கதாநாயகன்? எம்பெருமான் ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருத்தை உணர்த்தி சொன்னார் ராமபிரான். அவர் தோன்றினார் கதாநாயகனாக தோன்றி மனிதனாகவே வாழ்ந்தாரா? மனித சக்திக்கு அப்பாற்பட்டு தெய்வ சக்தியை பயன்படுத்தினாரா? அப்படி சொல்லாதீங்க. என்னை சந்தேகம் கேட்கிறேன். அவர் தெய்வ சக்தியை பயன்படுத்தினாரான்னா அது கதையில கெடுத்துரும். மனிதனாக பிறந்து கடைசியில் வந்து எவன் சொல்றான் எப்பா நீ வந்து மனித பிறவிதா, நீ மனித பிறவியை பிறந்திருக்கலாம், நீ வந்து பெருமானுடைய அவதாரம்பா. இவருக்கு ஆச்சரியம் என்னது நான் பெருமானுடைய அவதாரமா? சரி உன் அவதாரத்தை முடிச்சுக்க. எப்படி நான் முடிக்கிறது? எப்படியாச்சும் முடிச்சுக்க. ஏமா போயிட்டாரு. இவருக்கு எப்படி தான் சாகுறன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணாராம்? சரை நதிக்கரையில நதியில் மூழ்கி தன் உயிரை வாய்த்து கொண்டார். மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாக இறந்தார் ராமபிரான். அப்ப ராமபிரான் வந்து மனிதன் இப்படித்தான் வாழணும், மன்னன்னா இப்படித்தான் இருக்கணும் சொல்லி வாழ்ந்தவர். ஆமா. ராம அவதாரத்தில் செய்யாத ஒரு விஷயத்தை அடுத்த அவதாரமான என்ன அவதாரம்? ராமனுக்கு அடுத்தா அது கண்ண அவதாரம், கிருஷ்ண அவதாரம் சொல்லலாம். கிருஷ்ண அவதாரம் கண்ண அவதாரம் எடுக்கவே இல்ல. ஆனா பெயர் மட்டும் கண்ணன் என்று இருக்கும். இந்த கிருஷ்ண அவதாரத்தை செய்து முடித்தார். என்ன சத்தம்? கண்ணன்றது அவருக்கு பேர் கிடையாது. ஆமா. கிருஷ்ணன்றதே பேர். ஏன்னா பிறக்கும் பொழுது ஒரு கருமை நிறமா இருந்தா கிருஷ்ணனா கருப்பு, கருப்பு நிறம் கொண்டதால கிருஷ்ணன்றதே ஒரு பேர். இன்னொரு விஷயம் இருக்கு. கண்ணன்றது பட்ட பேர். ஏன்னா பெருமாள் வந்து சிவபெருமானுக்கே தன் கண்ணை வந்து மகாவிஷ்ணுவா இருக்கும் பொழுது அர்ச்சனை பண்ணதனால மகாவிஷ்ணுவா இருக்கும் பொழுது அவர் கண்ணன் பேர். ஆனா என்னது சிவன் கொடுத்த பேர். கிருஷ்ண பரமாத்மா நான் கண்ணன் சொல்றோம். சரி அந்த பிரச்சனை விட்டுரு. சரி அதுக்கு என்ன கேக்குறேன்? ராம அவதாரத்தை செய்யாத ஒரு விஷயத்தை அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் செய்து முடிச்சாரு. அது என்ன செஞ்சாரு, ஏன் செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு? உங்க கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ராமனா செய்யாதத கிருஷ்ண அவதாரத்தில் செய்து முடித்தார்.
அப்படியா? ஆமா. கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? அது 60,000 கோபி ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டத்தை 16,008 மனைவிகள். இந்த 16,008 மனைவியும் ராமன் கல்யாணம் பண்ணாரா? இல்ல இல்ல. யார் கல்யாணம் பண்ணா? சீதை. கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணாரு. ஆமா. அப்ப ராமனா இருந்து செய்யாதத கிருஷ்ணரா செஞ்சாருன்னா ராமனா இருந்து 16,008 மனைவி கட்டல, இவர் 16,008 மனைவி கட்டினார். அந்த விஷயத்தை கேட்கல. என்னமா ஏத்துக்கிற மாதிரி காண சொல்றேன், அதையும் மறுக்கிற. ராமனா கல்யாணம் பண்ணாரு 16,008 மனைவி. ஆசை நாயகிகளாக வந்து இருக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, அவர் ராமர் கட்டல, இவர் தான் கட்டினாரு. கொள்கைங்க, அவருடைய கொள்கை வேற. நான் என்ன செய்ய முடியாது. வேற என்ன சொல்லலாம்னா, கம்சன் ஒருத்தர் இருந்தா தெரியுமா? கம்சனை கொன்னது கிருஷ்ணர் தானே, ராமர் கொல்லல. இல்ல, அப்ப ராமனா இருந்து செய்யாதத கிருஷ்ணரா இருந்து கம்சன் கொண்டார். இதை ஒத்துக்குறியா? புரிஞ்சுக்கிறீங்களா? கம்சன் வந்து எந்த யுகத்தில் வருகிறார் அப்படின்ற கூட தெரியலையே. இல்லம்மா, நீ தான துபாவர யுகத்துல தானே கம்சன் வர்றான். அப்ப வராதவனை எப்படி திரேதா யுகத்துல கொல்ல முடியும்? அப்ப நீ உன் கேள்வி இப்ப நான் மறுபடியும் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு கதைக்கு தொடர்பு இருக்குங்கிற. தொடர்பு இருக்கு அப்படி சொல்லுங்க. ஏன்னா நீ ஒரு கேள்வி கேட்டு நான் தப்பா புரிஞ்சு நான் ஒரு பதில் சொல்லி அது சரியா இருக்காது இல்லையா? ஊத்த கதையானால் ஊடுருவி கேட்க வேண்டும். உன் கேள்வியை நன்றாக இப்பொழுது புரிந்து கொண்டேன். ராமாயணத்துல ராமனா இருக்கும் பொழுது அவர் செய்யாத ஒரு சம்பவத்தை கிருஷ்ணரா வந்து செஞ்சாருன்னு கேக்குறேன். இதான உன் கேள்வி. இப்ப சீதையை சிறையெடுத்து சென்றான் ராவணேஸ்வரன். ராவணனை அழிச்சு சீதையை மீட்கணும்னு முடிவாயிருச்சு. எப்படி? இவர் மனித பிறவி, தெய்வமா இருந்தா கூட இங்க இருந்து ஒரே தவங்களை சதக்குன்னு குதிச்சு சீதையை ஒரு தூக்கு தோல்ல வச்சுக்கிட்டு பறந்தவர் வந்திருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மனித பிறவி. மனிதனால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் செய்ய முடியும். அப்ப என்ன பண்றாரு? வானர படைகளின் உதவியோடு இலங்கைக்கு பாலம் அமைக்கின்றார். ஏன்னா நல்ல நீலன்னு 2 பேர், அவங்க எதை தொட்டு கடலை போட்டாலும் இந்த கல்லு மிதக்கும். அவன் வாங்கின சாபம். ஆனா சாபத்தை வரமா மாத்தி கடலில் பாலம் அமைக்கப்பட்டது. பாலம் அமைக்க என்ன வேணும்? கற்கள் வேணும், பாறைகள் வேணும். அப்ப வானர கூட்டங்கள்லாம் போய் கல்லு பாறை மலையெல்லாம் உடைச்சு கற்களா கொண்டு வந்து பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு? ஒரு மிகப்பெரிய மலையை தோல்ல சுமந்து கொண்டு வர்றார். இந்த மலை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்குது. ஆஞ்சநேயர் கேட்கிறாரு, ஏப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு? என்னை எங்க எடுத்து போறீங்க? ராமருக்கு இந்த பாலம் கட்டி சீதையை மீட்க எடுத்து போ. அப்பா ராமர், அப்ப நீங்க பாலம் கட்டினீங்கன்னா ராமருடைய பாதம் என் மேலதானே படம். அப்ப எனக்கு அதை விட என்ன புண்ணியம் இருக்கு? அந்த சந்தோஷத்துல தான் நான் திளைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மலை சொன்னச்சான். சரிப்பா, உன்னுடைய விருப்பத்தை நான் நிவர்த்தி பண்றேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. போனா என்ன செய்தி வருது? போதும், பாலம் வந்து கரையை தொட்டுச்சு, இலங்கை கரையா. இனிமே யாரும் மலையை எடுக்க வேணாம், பாறையை உடைக்க வேணாம். எங்க இந்த மலை எங்கெங்க எடுத்தீங்களோ அங்கே உடைய வச்சிருங்க என்று சொன்ன உடனேயே இப்ப ஆஞ்சநேயர் திரும்பி கொண்டே இந்த மலையை வைக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப இந்த மலை கண்ணீர் விட்டு அழுதுதான். ஏன் அழுது? ஏன்னா ராமனுடைய பாதம் படும். ஆத்தா நீ இங்கேதான் உட்காந்துருக்கியா? உன்னை இப்பதானே பாக்குறேன், எங்க போனாலும் இங்க வந்து உட்காந்துருவேன். எங்க ஆத்தா சரி அப்படியே உட்காராத்தா. அப்ப கண்ணீர் விட்டு அழுதது மலை. ஏன்னா ராமருடைய பாதம் படும்னு நினைச்சேன், ஆனா ராமருடைய பாதம் படலையே, எனக்கு மிகப்பெரிய மன வருத்தமா இருக்குன்னு மலை அழுக. ஆஞ்சநேயரால ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது? பாலம் கரையை தொட்டுச்சு, இனிமே மலை தேவையில்லை, இனிமே மலை எடுத்து வைக்க சொல்லியாச்சு. வேற வழி இல்லாம கனத்த மனதோடு ஆஞ்சநேயரும் கொண்டே அந்த மலையை வச்சுட்டார். இப்ப ராமர் பாதம் படுன்னு ஆசைப்பட்டு காத்திருந்த அந்த மலைக்கு ராமரால மோட்சம் கொடுக்க முடியல. ஏன்னா மனிதர் தானே, அவருக்கு வந்து மலை காத்திருக்குன்னு தெரியாது, மலைக்கு மோட்சம் கொடுக்கணும் தெரியாது இல்லையா? யதார்த்தமா நடந்தா சரி, ஆனா இது ராமருக்கு தெரியாது இல்லையா? அப்ப இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, ராமாயண கதை முடிஞ்சிருச்சு. ராமரால இறுதி வரையில் ராம அவதாரத்துல அந்த மலைக்கு மோட்சம் கொடுக்க முடியவில்லை. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த அவதாரத்துல யாரா பிறக்கிறாரு? கிருஷ்ணரா பிறக்கிறாரு. பிறகு கோகுலத்திலே அவர் சிறு பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஆயர் குலத்து மக்கள்லாம் விழா எடுக்கிறாங்க. யாருக்குன்னா இந்திரனுக்கு. ஏன்னா மழையின் கடவுள் இல்லையா? இந்திரனுக்கு விழா எடுக்கும் பொழுது கிருஷ்ணவரன் சொல்றாரு, எதுக்குப்பா இந்திரனுக்கு விழா எடுக்கிறீங்க? நம்மளுடைய வாழ்வை வளமாக மாற்றக்கூடிய முதல்ல பசு கூட்டங்கள், அந்த பசுக்களுக்கு ஆணிரைகளுக்கு நீங்க விழா எடுங்க, முதல் அவிப்பாகத்தை அதுக்கு கொடுங்க சொன்னோடனே இந்திரன் கோவப்பட்டான். ஆஹா, இவ்வளவு நாள் நம்ம கிடைச்ச மரியாதை இவங்க கிடைக்க போறது இல்லையே, இது காரணம் இந்த சின்ன பையனும் இந்த மக்களும் தானே, இவங்களை கொண்டாதான் சரியாகும் என்ற கோபம் கொண்ட இந்திரன் 7 மலைகளை ஏவி விடுறான். அந்த மலைகள் வந்து 7 நாள் அடை விடாம மழையை பொய்வித்துக் கொண்டிருக்கிறது. கோகுலமே தண்ணியில மூழ்க வேண்டிய சூழல். அப்ப ஒரு மலைக்கு தூக்கி போயிட்டாரு, எல்லாரையுமே அழைச்சிட்டு போயிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. சரி, மலைக்கு மேல அழைச்சி போயாச்சு. ஆனா மேல இருந்து அடமலை பொழியுது, எப்படி காப்பாத்துறது? வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மலையை சுந்தவரில் தூக்கி பிடிச்சிட்டார். 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 7 நாள் ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய மலையை தூக்கி பிடிச்சிருக்கான்னா இவன் யாராடா இருக்கும்? யோசிச்சு பார்த்தா அவர் தான் மகாவிஷ்ணு தெரியுது. உடனே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இந்திரன். இது கதை. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ராமருடைய பாதம் படவில்லையே,
என்று வருத்தம் கொண்டு அழுததே அந்த மலை. அந்த மலையத்தை அடுத்த வாரத்து கிருஷ்ணரா பிறந்து 1000 உள்ள மக்களை காப்பதற்காக தான் சுண்டவரை தூக்கி பிடிச்சார். ராமருடைய பாதம் படலையே நீ வருத்தப்படாத, அவர் கை ஒரு நொடி இல்லை 7 நாள் உன்னை தாங்கி பிடித்தது என்ற பெருமையை பெற்றது அந்த மலை. அந்த மலையின் பெயர் தான் கோவர்த்தன மலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோவர்த்தன மலையைத்தான் ராமனாக இருந்து முக்தி கொடுக்காததை கண்ணனாக பிறந்து மெதுவா மெதுவா அங்கே போய் ஆள் நாடகம் பார்க்குறாங்க. யார் மேலே ஏற்றுப்படாமல் மெதுவாக பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஊருக்குள்ளே வர்றீங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. ஆள் ரோட்டில் படுத்திருக்காங்க, கவனமாக வாங்க. திருப்பி போறீங்களா? சந்தோஷம். வாமா, முருகப்பெருமான் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை. கட்டிக்கிறியா? முடியாது. முடியாதா? முடியாது. முருக மாதிரி ஒரு அழகே அறிவு திறமை பொருந்திய ஒருத்தர் இந்த உலகத்துல நீ பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் தெரியுமா சுவாமி? என்னமா? அவன் அழகா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், உயரமா இருக்கேன், சிவப்பா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், இது பிரச்சனை இல்ல. அப்ப உருவம் வந்து உனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கணும். ஏமா அவரு மாதிரி நல்ல மனசு யாருக்காச்சும் இருக்காமா? மனசு நல்லா இருந்தா என்ன பண்ண? என் மனசு பிடிக்கணுமே. பிடிச்சுக்க. எதுக்கு பிடிக்கணும்? பருது நீங்களா நானா? இப்ப ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சரி, கசாயத்தை குடிச்சா உடம்பு சரியாயிரும். ஆனா பிள்ளை கசாயம் குடிக்குமா? குடிக்காது. வற்புறுத்தி வாயில ஊத்துறது இல்லையா? அது வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தா தானே. அது மாதிரி உன் மனதுக்குள்ள ஒரு நோயே கிடையாது, எதுக்கு மருந்து குடிக்கணும்? மனநோய் இருக்குது. நோய் இல்லாத முருகப்பெருமான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பிடிக்கன்னு சொல்றேன்னா அது ஒரு மனநோய் தானே? அப்படி கிடையாது. ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதா முருகனுக்கு. அதுக்குன்னா அவன் அலைய 1000 கூட்டமா சேர்க்கிறீங்க. 1000 பொண்டாட்டி கட்டனா உனக்கு என்ன வேணும்? போய் கட்டிக்க வேண்டியது. 1000 சொன்னா வாழ வேண்டியது. நல்லா இருக்கு. நாயை வெளிச்சு போதான் நியாயம்னா நல்ல நார மரிச்சு வந்தீங்க ஊருக்குள்ள. 2ஆம் தாரமாக இருந்தாலும் முதல் தரத்தை கொடுப்பாம மாப்பிள்ளை. தரத்தை கொடுக்கிறேன், அது நராந்தரமா இல்லாம போற எனக்கு அவசியம் இல்ல. இப்போ சொல்றேன் கேளு. முருகனா பார்த்து கொடுத்தது வாழ்க்கையில மோட்சம் உனக்கு. வாழ்க்கையில முக்தியே உனக்கு கிடைக்காம போயிரும். முக்தியே கிடையே வேணாமுங்க எனக்கு. எனக்கு முக்தி கிடைக்கணும்னா பாவத்தை பண்ணிரதா தான் முக்தி கிடைக்கணும். என்ன நான் பாவத்தை பண்ணிருக்கேன்? மாப்பிள்ளை பேர் சொல்றேன். முடியாது. கட்டிக்க. முடியாது. கட்டிக்க. கட்ட முடியாது. படி என்ன காவலுக்கு நான் கல்யாணம் வானகமோ வையகமோ ஊர்வலம் கண்ணன தாங்கட்டிக்கு நான் கொண்டாட்டம் காட்டுக்குள்ள இருந்தக்கு நான் கொண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன். கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன். கல்யாணம் உனக்கு மாமனார் உன்னை பார்த்து ஓடி வர்றோம் மாமி சிவகாமிமா. என்ன சுவாமி கூட எடுத்துட்டானே, என்ன செய்வேன்? மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா. மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா. நடத்தி வைக்க பெருக மனசை யாருமா? காரக்குடி ஜெய மாதவன் தானமா. அப்படியா? வேற அனுக்கும் வள்ளி கல்யாணம் கல்யாணம் நகமோ வையகமோ ஊர்கோடும். கட்டு கட்டு கழுத்தை நீட்டு. என் மாப்பிள்ளை கட்டுவா உங்க கழுத்துல தாலி கட்டிக்கமா. அப்படியா? முருகனை பார்த்துட்டு இருந்திருக்கிய. முருகனை ஒரு நாள் பிடிக்காது. அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆண்டி போய் பண்ணார் போய் பரதேசி போய் தாங்கள் பார்த்துட்டு வந்த முருகப்பெருமான் பிடிக்கவே இல்லை. அது யாரு? விநாயகன் வந்து எனக்கு மச்சானா. ஆத்தங்கரையில குளத்தங்கரையில வர்ற பொம்பளை பிள்ளைய பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் போய் அந்த குடும்பத்துல போய் வாழ முடியுமா? அவங்க அப்பனை கேட்டீங்கன்னா அவர் ஆரம்பத்திலே சொன்னாரு, சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு அப்படியே மண்டை ஓட்ட மாலையா போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் நான் மாமான்னு சொல்ல முடியுமா? பார்த்தாலே பயமா இருக்காதா? ஆத்தா நீலி காளி பேய் வடிவம் கண்டவள் பராசக்தி. ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அப்படியே பயங்கரமா இருக்கேன். அவங்கள போய் மாமின்னு சொல்ல முடியுமா? தாங்கள் பார்த்துட்டு அந்த முருகப்பெருமான் பிடிக்காதனால காட்டு மாதக்குங்க அந்த சாமிக்கு கல்யாணம். இந்த கள்ளக முடி செய்ய வந்தது அநியாயம். காட்டு மாதக்குங்க அந்த சாமிக்கு கல்யாணம். இந்த கள்ளக முடி செய்ய வந்தது அநியாயம். இங்கே கலப்பு மனம் செய்வதாக தீர்மானம். இந்த மறுப்பு சொல்லி பதிலுரை தான் மீன் கோபம். கல்யாணமா கல்யாணம் மீன் கோபமா மீன் கோபம். கல்யாணமா கல்யாணம் இவருக்கு மீன் கோபமா மீன் கோபம். கூறும்
சாமி சாமி சாமியே மலைக்கு மேல போய் சேரும் நேரம் எங்க தாயங்கோ ஊர்வுகள வாழ வேண்டி எங்க நாட்டில் இவன் உணர்த்துகிறார் பேசுகிறார் இவனுக்கு என்ன சிலாக்கியம் இந்த காட்டு மதங்க நம்ம சமைக்கலையானோ இந்த கழக மொழி செய்வது அநியாயம் ஆக முருகப்பெருமான கடவுளாக மட்டும்தான் நீ ஏத்துக்கிருவ கணவனாக ஒருபோதும் நீ ஏத்துக்க மாட்டேன் கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற உலகத்தில் பெண்கள் வாழ்வது உண்டு. எடுத்துக்காட்டே இருக்குமா ஆண்டாள் இருக்கா இல்லையா ஆண்டாள் வேண்டிக் கொண்டார். யார விரும்பினா பெருமாளையே வந்து தெய்வத்தை வணங்கி தெய்வத்தை வணங்கினா அதே தெய்வத்தை கல்யாணம் பண்ணா இல்லையா உண்மை சுவாமி அது மாதிரி- நீங்க சொல்றது ஆணித்தரமான உண்மை ஆண்டாள் வேண்டினால் அனுதினமும் நினைத்து அவரையே வந்து நம்ம கட்டிக்கிறோம் நான் வேண்டவே இல்லையே விரும்பு முடியாது. விரும்பினாத்த வேம்பு கருமா இனிக்கும் விரும்ப இல்லைன்னா வந்து வேம்பு வந்து கரும்பும் வேம்பா கசக்க ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா விரும்ப மாட்டேன் முடியாது. கட்ட மாட்டேன் கட்டி காட்டுறேன் அப்படியா? அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ திருப்பதவி மடுத்து சொல்லும் வார்த்தை கேளாமா முடியாது சுவாமி கேட்கறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் உலகத்துல இருந்து தந்தை சொல்லி கேட்டது யார் தெரியுமா யாரு நான் தான் எப்படி தகப்பன் சொல்லி கேட்காதது யார் தெரியுமா யாரு? அது நீங்க தான் தகப்பன் சொல்லி கேட்காம தருதலையே அலைகிறான்னு நான் சொல்லல ஊருக்குள்ள ஒரு பேச்சு சின்ன இப்ப பேச்சு. அப்பா இப்படி சொல்ற எல்லாம் இருக்க எல்லாத்தையும் முடியுமா? கேட்கணும் எந்த அவசியம் இல்ல இல்லங்க இப்ப இரணியகசிபுன்னு ஒரு அசுரன் இருந்தானா ஆமா. அவன் என்ன சொன்னான் பிரகலாதன்ட்ட அவன் அரக்கங்க கேக்குறேன் நான் கேட்கிறேன் அவ அரக்கணும் இதோ அப்பா தானே ஆமா, அவன் என்ன சொல்றான் பெருமாளை நீ வணங்காத என்னைய வணங்கு சொல்றேன் இப்ப அப்பா ஐயோ அப்பா சொல்றது கேட்டா சரி அப்படியே அவன் நினைச்சிருந்தானா இல்ல. இன்னைக்கு பக்த பிரகலாதன் ஒருவன் உலகத்துக்கு கிடைச்சிருப்பானா இதற்கு முன்னதே உபதேசம் பண்ணீங்க அது போய் போலதான் முதல்ல. ஒரு அப்பா அவருடைய எங்க அப்பா பிரம்மா படைப்பு கடவுள் ஆமா. அவர் வேலைக்கு அவர் துணைக்கு ஆளு சேர்க்கிற சரித்தேன் சரிதான். ஆனா அதுக்காக உலகத்தின் முக்தியை நாடி செல்ல வேண்டும்னா அது தவறா இருக்கும் இல்லையா இல்ல சுவாமி. என் தந்தையின் கூற்று தவறு அதை எதிர்த்து வெளியே வந்தேன் அப்படியா? இப்போ உங்க அப்பா சொன்ன மாதிரி காட்டே காவல் இருங்க சுவாமி, பார்த்தா நீ அதெல்லாம் ஒரு அவை பிராட்டி மாதிரி ஆயிடுவ இருங்க அவ்வை பிராட்டியா இருந்தா தமிழுக்கு தொன்றாற்ற இளமையில் முதுமையை வேண்டினால் அது மாதிரி ஒரு நல்லதை பாக்கியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்காவது கிடைக்குமா நல்ல விஷயத்தை ஏத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து பிறக்கும் போது அப்படியே பிறந்திருந்தா பிரச்சனை இல்ல ஏற்கனவே அரக்கர் குலத்தில் அவதரித்தவனை வந்து திருத்தனம் சொல்லி சிசுவிலே வந்து மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டீங்க சரி. அதனால தான் தந்தையின் சொல்ல கேட்காம இருந்தா ஆனா நீங்க எப்படி எல்லாமே நல்லவரா தான் தோற்றுவிக்கப்பட்டீங்க நல்ல விதமா தான் இருந்தீங்க அப்ப உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமே எல்லாமே தெரிந்திருந்தாலும் தந்தையினுடைய சொல்ல கேட்க மாட்டே தருதல புடிச்சு நீங்க இளைஞரிய தந்தையினுடைய சொல்ல வந்து எங்க அப்பா வந்து என்னைக்குமே கெட்ட வழியில போகணும்னு நினைக்கவே மாட்டாரு என்னப்பா முருகனை கட்டியா மாட்டியா கொட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்தின் முறையா கொட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்தின் முறையா ஒட்டம கொள்ள வந்து உமக்கு என்ன அக்கறைய கைவரிசை செல்லாது யாருக்கும் குறைச்சு கொடுக்க போறது இல்ல நான் சரி எங்க அண்ணன் அழகர் அண்ணன் தான் செத்தேன் அப்படியா? யாருக்கு குறை கொடுக்க போறது அதெல்லாம் நல்லா அனைவருக்குமே கூட்டி அன்பில்லார் கல்வி கூட்டி அறிவில்லார் கல்வி கூட்டி அப்புறம்? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி சரி. இவை அனைத்தையுமே நான் கூட்டி கொடுக்கிறேன் அப்படியா? ஆனா என்னை பார்த்து அந்த கூட்டி கொண்டு அறிவியமான சிறுவியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உள்ளாக? உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் அப்படியா? திருமணம் செய்து வைக்காவிட்டால் பார்த்துக்கோ. என்னுடைய நாரதனம் அல்ல இது பிரம்ம முடிச்சு சென்று வாருங்கள். வருகின்றேன் உன்னை போய் முருகனுக்கு சுவாமி. திருமணம் செய்யாமல் இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் சத்தியம் பாத்துருவோம் சென்று வாருங்கள் சுவாமி சபதம் போட்டு போறாரு என் நாரத மகரிஷி நடக்குமா நடக்குமா நடக்காதா என்னப்பா சொல்லியா வாழைப்பழத்தை தூக்கி ரசிச்சுட்டு நடக்குமா நடக்காதா நடக்கும் நடக்காதா நடக்கும் என்றால் நடக்காது நடக்காது என்றால் தான் நடக்கும் நான் நடக்காதுன்றேன் இப்ப நடக்கும்ல முருகா கந்தா கடமா கதிர்வேலா இனியாவது உன் கருணை என்னும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடி வேலா